அண்ணே, என்னடாச்சு? நீங்க சொன்னது சரியா போச்சுண்ணே. நீங்க சொன்ன மாதிரியே நான் குணசேகரன் பின்னாடி போய் அந்த ஆளு என்னெல்லாம் செய்யறான்னு பார்த்தேன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதானே. அந்த ஆளு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில தான் இருக்கான். என்ன பிரச்சனையில இருக்கான்? முருகா, நீ செய்யறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்கு என் புள்ள வாழ்க்கையில இப்படி விளையாடுற? என் தங்கச்சி பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்ட மாதிரி இப்படி பண்ணிட்டியே. நந்தினிய கல்யாணம் பண்ணா அருள் செத்துருவான்னு அந்த சாமியார் சொன்னாரு. அந்த சாமியார் சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நாங்க யார் செஞ்ச புண்ணியமோ என் புள்ள 2 வாட்டி உயிர் தப்பிச்சிட்டான். இதுக்கு மேலயும் என் புள்ள உயிரோட நான் விளையாட விரும்பல. என் புள்ள உயிரை காப்பாத்தணும்னா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். அப்பதான் என் புள்ள உயிரை என்னால காப்பாத்த முடியும். என் அண்ணனுக்கு நான் நடந்ததெல்லாம் சொல்லி அவருக்கு எப்படி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த போறான்னு எனக்கு தெரியல சாமி. நீதான் எனக்கு துணையா இருந்து என் புள்ள உயிரை காப்பாத்தணும். டேய், என்னடா சொல்ற? அந்த நந்தினியை அருள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் உயிருக்கு ஆபத்தா? ஆமாண்ணே, அப்படிதான் அந்த ஆளு சாமி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். யாரோ ஒரு சாமியாரு அந்த ஆளுகிட்ட அப்படி சொல்லியிருக்காப்லையா? ஓஹோ, அதனாலதான் அந்த குணசேகரன் அவன் பையன் கைய பிடிச்சுக்கிட்டே சுத்துறானா? ச்சே. அண்ணே, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னென்ன கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? ஏனே, உங்க மச்சான் பையன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தோம் கோட்டை விட்டுட்டேனே. இப்ப இந்த பொண்ணை நான் எங்க போய் தேடுவேன்? அண்ணே, அருண் ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃபை பாத்தீங்களா? இல்ல, பாக்கலையேம்மா. அக்கா, அருண் ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃபை பாத்தீங்களா? வெள்ளை கலர்ல. ஏங்க, அருண் ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃபை பாத்தீங்களாங்க? வெள்ளை கலர்ல. இல்லங்க, தெரியல. அக்கா, வெள்ளை கலர்ல ஹார்ட் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணி அருள்னு போட்டிருக்கோம். அது பாத்தீங்களா? பாக்கல. சரிக்கா, டைம் ஆச்சு, நான் வரேன். எங்க போச்சு? சார், நேத்துல இருந்து எனக்கு மனசே சரியில்லை மச்சான். ஏன்டா இப்படி மனசு சரியில்லாம கிடக்குதுன்னு நானே யோசிச்சப்பதே. மச்சான் வீட்டுல சம்பந்தியாக போறோம். அந்த வீட்டுல நம்ம பொண்ணு வாழ போறா. இந்த நேரத்துல அந்த குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட நாம நடந்துகிட்டது தப்புடா வரதான்னு என் மனசு சொல்லுச்சு மச்சான். நேத்து நான் நடந்துகிட்டது மட்டும் இல்ல, சின்ன மச்சான் என் வீட்டுக்கு வந்தப்பவும் நான் பேசினதெல்லாம் தப்புதான். நீங்க அப்பவே மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னீங்க. நான் கேட்டு இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் மச்சான். இப்பதான் அந்த அறிவு வந்துச்சு. ஏன் மச்சான் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு என்ன தாய்க்க இருக்க போது?
நான் உங்ககிட்ட நடந்துகிட்டதெல்லாம் தப்புதான் மச்சான். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மச்சான், மன்னிப்பு கேட்டுட்டேன், மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க மன்னிச்சாதான் பெரிய மச்சான் என்ன மன்னிப்பாரு. வரதா, நீ இப்படி திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்கறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. குணசேகரனுக்கு அப்படிதானே இருக்கும். குணசேகரா, வரதா நம்ம தங்கச்சி புருஷன். அவனே வழியே வந்து மன்னிப்பு கேட்கும்போது நம்ம மன்னிக்கிறது தான் சரி. அண்ணா, என் தம்பி உன்னை மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொன்னீங்க. அது எவ்வளவு பெரிய வார்த்தைண்ணே. நீங்களே மன்னிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்னென்ன சொல்ல போறேன்? பாத்தியா வரதா, இதுதான் நானும் என் தம்பியும். எங்களை பிரிச்சு பார்க்கணும்னு யாரு நினைச்சாலும் நாங்க அவங்கள அவ்வளவு சுலபமா மன்னிக்க மாட்டோம். நீ எங்க தங்கச்சி புருஷங்கிறதுனாலதான் நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம். மணிமேகலை, சொல்லுங்க. வரதனுக்கு காப்பி எடுத்துட்டு வா. சரிங்க. என்ன அந்த ஆளு நேத்து அவ்வளவு முரண்ட புடிச்சிட்டு இருந்தா, இன்னைக்கு என்னடான்னா திடீர்னு வந்து என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேக்குறான். இந்த ஆள் குணத்துக்கு இதெல்லாம் பண்ற ஆளே கிடையாதே. இதுக்கு பின்னால வேற ஏதோ ஒண்ணு இருக்கு.